உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடக்கடவுளே, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த ராதா கிட்ட என் பொண்ணு கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு? இந்த கிராமத்துல வளர்ந்த பட்டிக்காடு உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டாளா? அவ முன்னாடி மத்த எல்லாமே வேஸ்டா? இங்க பாரு மோகன், எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இந்த ராதாவுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க அத்தை. இல்லனா இந்த மூட்டையிலே உங்க அஸ்தியை போடுற மாதிரி ஆயிடும். என் ராதா இருக்காளே, அவ எல்லாத்த விடவும் எனக்கு ரொம்ப முக்கியம். போறா. மோகன் அண்ணா, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு முறை மட்டும் நிதானமா யோசிச்சு பாருங்க, நாம எல்லாத்தையுமே இழந்துருவோம். இந்த வீடு, மொத்த ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் எல்லாத்தையும். இந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொன்ன ராகுல்? என்ன பேச்சு பேசுற? எனக்கு புள்ளையா பிறந்துட்டு எப்படிடா உன்னால இவ்ளோ கீழ்த்தரமா பேச முடியுது? ராகுல் சித்தப்பா, நீங்க இந்த ஸ்டூபிட் டுபிட் தாமரை பேச்ச கேட்டு என்னைய விட்டுருவீங்களா? இல்ல குஷி கண்ணா, இங்க பாரு குஷி கண்ணா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எப்பவும் மத்தவங்களை விட என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். உன்னை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? அப்ப அப்ப எப்படி ராமாவை மட்டும் விட முடியும்? ராதா எங்கேயோ அங்கதான் நாங்க. ராதாவை என்னைக்கும் எங்களால விட முடியாது. ராதா எனக்கு மருமக இல்ல, அவ என்னோட மக. பார்த்தல்ல தாமினி, ராதா எனக்கு மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்துக்கே அவ ஒரு பொக்கிஷம். இந்த உடஞ்ச சிதறி போன இந்த குடும்பத்தை ராதா ஒன்னா சேர்த்து வச்சிருக்கா. என் குடும்பத்தோட உண்மையான சொத்து எதுன்னா அது ராதா தான். அட, உங்க அத்தனை பேருக்கும் என்ன மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? இங்க பாருப்பா மோகன், இங்க பாரு, இங்க யாரும் சினிமா படம்லாம் எடுக்கல.
இந்த படத்துல காட்டுற மாதிரி கைய மேல கைய வச்சு அப்படியே மரத்தை சுத்தி வரதுக்குள்ள நீ பணக்காரன் ஆவறதுக்கு. இங்க பாரு மோகன், ஒரு தடவை இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் உங்க எல்லாருக்கும் அரிசி பருப்போட விலை என்னன்னே தெரியும். பரவாயில்ல விடுங்கம்மா. அவங்க படணும்னு இருந்தா பட்டுதான் ஆகணும். உனக்கு ராதாவை விட வேணால, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்பவே இந்த நிமிஷமே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. எல்லாரும் போய் பிச்சை எடுங்க. போங்க எல்லாம். போறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி என்னோட பாரம்பரியத்தை நான் கொண்டு போவேன். என்ன சொன்ன? பாரம்பரியம். என்னோட கடவுள் கிருஷ்ணர். எவ்வளவு தைரியம் உனக்கு? எந்த பொருளையும் நீ தொட. துளசி, நீ எப்படி அவங்கள தடுக்கிறன்னு நான் பாக்குறேன். ஐயோ தாமினி, கோயில இருந்து ஒவ்வொரு சிலையா எடுத்துக்கிட்டு போறாங்களே, ஏதாவது பண்ணுடி. தாமினி, காவேரி பெரியம்மா, உங்களாலேயும் எங்களை தடுக்க முடியாது, உங்க பொண்ணாலேயும் தடுக்க முடியாது. எங்க கடவுள் கிருஷ்ணர் கிட்ட இருந்து எங்களை பிரிக்கிற தைரியம் இங்க யாருக்குமே வராது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.